உலகிற்கு 13 ஆண்டுகள் இலவசமாக எரிவாயு வழங்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய எரிவாயு வயல் மீது தாக்குதல் கடுமையாக்கியுள்ளது தற்போது அமெரிக்கா. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழலில் ஒட்டுமொத்த உலகின் எரிசக்தி வரைபடத்தையே தலைகீழாக மாற்றக்கூடிய அதிர்ச்சியூட்டும் செய்தி ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. முழு உலகிற்கும் 13 ஆண்டுகளுக்கு மேலாக இலவசமாக இயற்கை எரிவாயு வழங்கக்கூடிய பிரம்மாண்ட வளத்தை கொண்ட ஈரானின் சவுத் பார்ஸ் எரிவாயு வயலை இலக்கு வைத்து பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தற்போது புவியியல் ரீதியாக சவுத் பார்ஸ் என்பது இயற்கையின் ஒரு அதிசயம். பாரசீக வளைகுடாவின் ஆழ்கடலில் அமைந்துள்ள இது ஈரான் மற்றும் கத்தார் நாடுகளுக்கு இடையிலான ஒரு கூட்டு எரிவாயு வயலாகும். அதனோட மொத்த பரப்பளவு 9700 சதுர கிலோமீட்டர்களாகும். அதில் ஈரானினோட பங்கு 3700 சதுர கிலோமீட்டர்களாகும். மீதி இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் கத்தாரின் பங்குகள் ஆகும். இந்த வயலில் சுமார் 51 ட்ரில்லியன் கனமீட்டர் இயற்கை எரிவாயும் 50 பில்லியன் பீப்பாய்கள் எரிவாயு திரவம் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. தற்போதைய உலகின் வருடாந்திர நுகர்வுடன் ஒப்பிடும்போது இந்த ஒரு வயல் மட்டுமே உலகிற்கு 13 ஆண்டுகளுக்கு தேவையான எரிசக்தியை வழங்க போதுமானதாக இருக்கிறது. இந்த தாக்குதல் வெறும் கட்டிடங்கள் மீதான தாக்குதல் கிடையாது, உலக எரிசக்தி விநியோக சங்கிலின் முதுகெலும்பை இலக்கு வைத்ததாகும். கடலில் அமைந்துள்ள அகழ்வாராய்ச்சி தளங்கள் மற்றும் கடற்கரையோரத்தில் உள்ள பிரதான சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நவீன ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் பல எண்ணெய் குழாய்கள் கட்டமைப்புகள் தீப்பற்றி எரிந்து நாசமாகியுள்ளன. இந்த தாக்குதலின் விளைவாக மிக விரைவில் உலகம் முழுவதும் எதிரொலிக்க தொடங்கும். அடுத்த சில மணி நேரங்களிலே இயற்கை எரிவாயு விலையோ 40% அதிகமாக உயர்ந்துள்ளது. இது ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் தொழிற்சாலைகளை முடக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது இலங்கையின் எரிவாயு அதாவது எல்பிஜி கேஸ் விலை உலக சந்தை விலையிலே தீர்மானிக்கப்படுகிறது. இதனால் வரக்கூடிய வாரங்களில் இலங்கையில் எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் பெரிய விலை உயர்வு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. வெப்ப மின் உற்பத்தி நிலையங்களுக்கான எரிபொருள் விலை அதிகரிப்பால் உலகம் முழுவதும் மின்வெட்டு ஏற்படும் சூழலும் உருவாகலாம். இது ஈரானை வீழ்த்துவதை விட உலக எரிசக்தி கட்டுப்பாட்டை அதாவது குளோபல் எனர்ஜி சென்ட்ரல் தன் வசப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. சவுத் பார்ஸ் எரியும் நெருப்பு பாரசீக வளைகுடாவில் தெரிந்தாலும் அதன் வெப்பம் நாளை உங்கள் சமையலறைக்கும் மின்சார கட்டணத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். இது வெறும் போர் மட்டும் கிடையாது, பூமியின் எதிர்காலத்தை பணயம் வைக்கும் ஒரு அரசியல் ஆட்டம் என பல ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்.